அதான் சொல்றேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட்ஸ் இருக்குங்க. பைலட் மட்டும். உள்ளேயும் உட்கார்ந்துட்டு எல்லா எக்யூப்மென்ட் முக்கியம். ஃப்ளைட் எல்லாம் டேக் ஆஃப் அதாவது ஒரு ஃப்ளைட் சேஃப்டி. இங்கருந்து பாயிண்ட் ஏ டு பி போய் சேர்றதுக்கு என்னென்ன சேஃப்டி வேணுமோ அத்தனையும் இருக்கும். பெட்ரோல் அந்த ஃபியூல் எவ்வளவு இருக்கு, கரெக்டான அளவுல இருக்கா, அது 2, 3 செக் இருக்கு. ஆனா சம்டைம் இது மாதிரி ஃபியூல் தப்பா போட்டுட்டு லிட்டர்ல போட்டுட்டு கேலன்ல கணக்கு போட்டு ஃபியூல் தீந்து போன ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி அது மாதிரி வராது மாதிரிலாம் செக் பண்ணுவாங்க. எல்லாமே மேக் ஷுர் எவ்ரி அந்த ஏரோப்ளைனை பொறுத்த முடியும் பாத்தீங்கன்னா எல்லாமே செக் பண்ணி மேக் ஷுர் பண்ணுவாங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை, 2 தடவைக்கு 3 தடவை பண்ணுவாங்க. இது மாதிரி நிறைய செக்ஸ் இருக்கு. அது வந்து மோர் டெக்னிக்கல். அதை சொல்றது இல்ல. பிசிக்கல் வெளியே வந்து பார்ப்பாங்க. வெளியே வந்து பாக்குறதெல்லாம் வந்து இப்ப சப்போஸ் டயர்ல வந்து அதுல ப்ரெஷர் இது வச்சு பார்க்க மாட்டாங்க. பட் பார்த்தாலே தெரியும். காலில் எட்டி கூட வதிப்பாங்க. அது பைலட் பாத்தீங்கன்னா சம்டைம் கிக் பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. அதுல ஏதாவது அந்த டயர் பிரேக் வந்து நம்ம கார் பிரேக் மாதிரி தான் ஹைட்ராலிக். அது எங்க லீக் இருக்கா பார்ப்பாங்க. அந்த என்ஜின் கவுலிங் பாத்தீங்கன்னா அதுல ஏதாவது மாட்டி இருக்கா, ஏதாவது பேர்டு வீடு இருக்கான்னு பார்ப்பாங்க. இல்ல எங்கேயாவது பழைய போன ஃபிளைட்ல வந்து எங்கேயாவது பேர்டு அடிச்சு ஏதாவது டென்ட் இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்புறம் வந்து இது என்ஜின்ல இருந்து ஏதாவது லீக்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி ஃபியூல் போட்டு அந்த இடத்துல மூடின இடம் கரெக்டா மூடி இருக்கான்னு பார்ப்பாங்க. எல்லாம் பார்ப்பாங்க. உள்ள போன உடனே இன்னும் பல செக்ஸ் இருக்கு. அது வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிருக்கா, எல்லாமே ஷட் ஆன் இதுக்கா கரெக்டா இருக்குதா பார்ப்பாங்க. அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏபிஓ ஆஃப் பண்ணாங்களா, இது மாதிரி நிறைய செக்லிஸ்ட். கிளம்புறதுக்கு முன்னாடி கிளம்புனது செக் அப் பண்ணும்போது நான் சொன்னேன்ல உடனே ரன்வேலயே வந்து போட்டா அதுவும் ஒரு செக்லிஸ்ட் தான். கியர் அப்ங்கிறது ஒரு செக்லிஸ்ட் தான். வந்து ஒரு 150 ஐட்டம் இருக்கும்.